ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. யாருமே ஹைப் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியுமே உங்களுக்கு மறக்காமல் வீடியோ வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போயிடலாமா? போன எபிசோட் லாஸ்ட்ல சீமாக்கு எல்லாம் உண்மையே தெரிய வந்திருக்கும். டைரக்டா சித்தார்த்திட்ட போயிட்டு மூஞ்ச பார்த்து கேட்டுருவா, எதுக்கு என்னோட தங்கச்சிக்கு நீங்க துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு சித்தார்த்துக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். அப்படியே கீழே விழுந்துட்டு கதறி அழறான். தயவு செஞ்சு இந்த விஷயத்த ரோகிணிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்மளோட ரோகிணி நிக்கிறா. உடனே ரெண்டு பேருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. ஐயோ, இவ எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சித்தார்த்துமே பயந்து நடுங்கிட்டு இருக்கா. அதோட அங்கேருந்து ரோஹிணி ஒண்ணு தெரியாத மாதிரி என்னாச்சு, இங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது பர்சனலா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே அந்த இடத்துல சீமா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சித்தார்த் அப்படியே பயப்படுறான். ஐயோ, இவ எல்லாத்தையும் சொல்லிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சரி ரெண்டு பேரும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுறா. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளவு அழுகையா வருது. அப்படியே அழுதுட்டே போயிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, நேகாக்கு அவ சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்பனா இருக்கிறவரை கண்டிப்பா உன் கூட நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிடலாம். நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னோட தங்கச்சியோட புருஷனை நான் எப்படி நேகா கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமா அழுதுட்டே போயிட்டு இருக்கா. இங்க ரோஹிணி கேட்குறா, என்னங்க என்னாச்சு, அக்கா ஏன் வேகமா போறாங்க, சரி எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்க உடனே அவனை கையை பிடிச்சிட்டு வேகமா இழுத்துட்டு அவனோட வாயை பொத்துறா. ஆமா, எதுவும் பேசக்கூடாது, நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வாங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போறா. அங்க பார்த்தா கேண்டிட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு ரூமே, பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். எவ்வளோ அழகா இருக்குல்ல, உங்களுக்காக இன்னொன்று ஒன்று வச்சிருக்கேன், அந்த பாருங்க, அந்த கிஃப்ட்டை பிரித்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவனும் ஆசையா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் ரோஹிணியும் சித்தார்த்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு அழகான பிக்சர் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்மளோட சித்தார்த்துக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்த ரோஹிணி சொல்றா, பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குல்ல சித்தார்த், இது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கீழே விழுந்து உடஞ்சிருது, அதனால தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோவை பெரிய ஃப்ரேமில் மாட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி பண்ணேன். இது நல்லா இருக்குல்ல சித்தார்த், இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, எப்போவுமே என்னை விட்டு நீங்கள் போக மாட்டேன், எனக்கு எப்போவுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது சித்தார்த்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பொண்ணு நம்மளை எவ்வளோ காதலிக்கிறா, அவளுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அதோட சீமா அப்படியே ரொம்ப சேடாக நடந்து ரூமுக்கு போகிறா. அங்கே ஏற்கனவே பிரேம் ஏற்கனவே பிஸ்னஸ் லாஸ்ட்ல போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அந்த விஷயம் எல்லாத்தையுமே சீமாட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஆனால் சீமா எதையுமே காதில் வாங்காமல் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறா. சீமா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே காதில் வாங்க மாட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதே சமயம் இங்கே சசியை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி சந்தீப் சொல்லியிருப்பானே, கூடிய சீக்கிரம் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து நான் வீட்டை விட்டு வெளில துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கும்போது சசிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ பெரிய பரத்வாஜ் வீட்டை விட்டுட்டு நான் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியும், இல்லை இல்லை என்னால் இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியாது, அப்படியே நான் வெளில போனேன் அப்படின்னா கண்டிப்பாக சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான், இல்லை இல்லை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சித்தார்த் சீமா சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்ப ரோகிணி சொல்றா, சித்தார்த் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாற போறா. உடனே அவன் இரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதெல்லாம் ரோகிணிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்திலிருந்து பாக்குற சசிக்கு பயங்கரமா கோவம் வருது. நான் இங்க வயிறு பசியில வயிறு எரிஞ்சிட்டு இருக்கேன், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையா பாக்குறா. அப்பதான் யோசிக்கிறா, அங்க சந்தீப் இல்லையே, ஒருவேளை மாடியில ரூம்ல இருக்கான் போல, அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக போறா. அவன் ஷூ மாட்டிட்டு இருக்கான். உடனே அவனோட பக்கத்துல போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அவனை மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. உடனே ஆசை வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அவன் இப்ப மாறிட்டா இல்லையா, உடனே அவளை பிடிச்சி தள்ளி விடுறான். இந்த பாரு, இந்த மாதிரி என்ன மயக்க முயற்சி பண்ணாத, இன்னும் பழைய சந்தீப் இல்லை, நீ என்ன பண்ணாலும் பின்னாடி சுத்துறதுக்கு ஒழுங்கு மருதியா இங்கேருந்து போயிடு, இன்னும் கொஞ்ச நாள்
அவ்வளோதான். இந்த வீட்ட விட்டு போக வேண்டிய நேரம் உனக்கு நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அத விட இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா நடக்குது இங்க? ஃபர்ஸ்ட்லாம் குட்டி போட்ட பூனை மாரி நம்ம பின்னாடி சுத்திக்கிட்டே வருவான். இப்ப என்ன நம்ம பக்கத்துல போய் நம்மள தள்ளி விடுறானே! அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பிளான் எல்லாம் சொதப்புனத நெனச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அதோட இங்க பிரேம் வந்து சாப்பிடாம போறான் அப்படின்னு சொல்லிட்டு, சீமா வேக வேகமா அவனுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டு, "நீங்க போற வேலை கண்டிப்பா வந்து நல்லபடியா நடந்து முடியும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பேசுறா. இதெல்லாம் பார்க்கும்போது பிரேமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "தேங்க் யூ சீமா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் போறான். அப்புறம் திரும்பி பார்த்தா பின்னாடியே வந்து அங்க தான் சித்தார்த் வந்து நின்னுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நிக்கிறான். உடனே அவன பார்த்து மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. "என்னோட தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு, இப்ப எப்படி வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி உங்களுக்கு குத்தவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறா. "இந்த பாருங்க சீமா, ஏற்கனவே நான் குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இந்த மாரி பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இப்ப என்னதான் என்ன பண்ண சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீங்க வந்து அந்த நேகாக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க" அப்படின்னு இங்க பேசிட்டே இருக்கும்போது, அங்க நேகா வந்து சீமாக்கு கால் பண்ணி, "நான் சித்தார்த்த வந்து பார்க்கணும். அதுக்கு உதவி செய்யுங்க" அப்படிங்கிற மாரிலாம் கெஞ்சுறா. உடனே அவளும், "நான் வந்து உங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் வந்து வாக்கு தரா. இத கேட்ட உடனே நேகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சித்தார்த்துக்கு ஒண்ணுமே புரியல. "இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். இவளும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றா. அவனுமே பயங்கரமா ஷாக் ஆறான். அந்த சீன கட் பண்ணா, இங்க ரோகிணிய தான் காட்டுறாங்க. அவ வந்து கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணலான்னு போயிருப்பா. ரொம்ப நேரம் வேண்டிட்டு இருக்கா. என்னோட சித்தார்த் வந்து எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு. அவரு கூட நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அழுது புலம்பி வேண்டிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தவங்க அவள ஃபாலோ பண்ற மாரியே இருக்கு. அவளும் திரும்பி திரும்பி பார்க்குறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதோட அங்கேருந்து போறா. அப்ப வந்து ஒரு மரத்தடிக்கு பின்னால யார் அவள ஃபாலோ பண்றான்னு காட்டுறாங்க. அது யாருன்னா, அது நேஹா தான். இவள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. எதுக்கு இப்படி பண்றான்னு ஒண்ணும் புரியல. அதோட சித்தார்த்தும், சீமாவும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அப்பயுமே சீமா வந்து நேஹாவ பத்தியே நினைச்சுக்கிட்டு, என்னதான் பண்றது? இதுக்கு என்ன முடிவு? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. சித்தார்த்துக்கு வேற வழியே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் முழிச்சிட்டு இருக்கான். அதோட இங்க நேகா வந்து பல பல கற்பனைகளோட இருக்கா. அந்த சீமா வந்து எப்படியாவது சித்தார்த்த வந்து என்கிட்ட வந்து சேர்த்து வச்சுருவா. என்னோட குழந்தைக்கும் சரி, எனக்கும் சரி ஒரு நியாயம் கிடைக்க போது. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி ரொம்ப எக்ஸைட்டிங்கா சந்தோஷமா இருக்கா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா, ஆ இந்த காலிங் பெல் அடிக்கிறாங்களா, உடனே பார்த்தா அங்க சித்தார்த்தும் இந்த மாரி சீமாவும் வந்து நிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே "வாங்க சீமா" அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த போய் கட்டி பிடிச்சுக்கிறா. அதெல்லாம் பார்க்கும்போது சீமாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதோட சித்தார்த் வந்து அவள கொஞ்சம் தள்ளி நவுத்தி விட்டுட்டு, அவகிட்ட வந்து பேசறதுக்கு போறான். அப்ப அதுக்குள்ள நேகா வந்து "எனக்கு தெரியும். நீங்க வந்து திரும்ப எனக்கு வந்துருவீங்கன்னு. ரொம்பவே தேங்க்ஸ் சீமா. நீங்க சொன்ன வாக்க வந்து நிறைவேத்திட்டீங்க. என்னோட சித்தார்த்த வந்து எனக்கே திரும்ப குடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி" அப்படிங்கிற மாரி பேசும்போது, உடனே வந்து சித்தார்த் சொல்றான், "இந்த பாரு நேகா, அன்னைக்கு நான் பண்ணது பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிரு. உன் வாழ்க்கையில வந்து நான் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் வந்து எவ்வளோ தடவ வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நான் எடுத்துக்கிறேன். ஆனா, நான் மனசுல வந்து எனக்கு ரோகிணி மட்டும் தான் இருக்கா. நான் அவள மட்டும் தான் காதலிக்கிறேன். அதனால என்ன மன்னிச்சிரு. உன் கூடலாம் என்னால வாழ முடியாது. ஆனா, உன் குழந்தையோடையும், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் பார்த்துப்பேன். என்ன விட்டுரு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி கையெடுத்து கும்பிடுறான். உடனே இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆவுது. "என்ன சொல்றீங்க? நீங்க என்ன ஏத்துப்பீங்க, என் கூட வாழுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா என்ன ஏமாத்துறீங்களா? இது நடக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சீமாவையும் பார்த்து கேள்வி கேட்கிறா. "நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க சீமா? இந்த மாதிரி வந்து என்னையும் சித்தார்த்தையும் சேர்த்து வைக்க போறேன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன இப்படி பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டா, அப்பதான் சீமா எல்லாத்தையும் சொல்றா. "இந்த பாரும்மா, இவரு வந்து வேற யாரும் இல்ல. என்னோட சொந்த தங்கச்சி ரோகிணியோட ஹஸ்பண்ட் தான் சித்தார்த். புரியுதா? நீ சொன்ன விஷயம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் அவர கூட்டு வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் வச்சுட்டு இருக்கேன். உன் குழந்தைய பத்தி கவலைப்படாத. எல்லா பொறுப்பையும் நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "இல்லவே இல்ல. உங்க தங்கச்சிங்கிறதுனால உங்களோட வாக்கும் வந்து மாறி போச்சுல்ல. அதுவும் அந்த ரோகிணி எவ்வளோ கேவலமானவ தெரியுமா? அவ வந்து வேற ஒருத்தவன பார்த்துட்டு போனவ தானே. சித்தார்த் வேணான்னு சொல்லிட்டு, அவ்ளோ கேவலமான ஒருத்தவளுக்காக என்ன விட்டு குடுக்குறீங்களா சித்தார்த்?" அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிடுறா. உடனே சீமாக்கு பயங்கரமா கோவம் வருது. "இந்த பாரு, உனக்கு நடந்த எந்த விஷயமுமே தெரியாது. ரோகிணி வந்து அந்த மாரி நடந்துக்கிட்டதுக்கான காரணமே சசின்னு சொல்லிட்டு ஒருத்தவ எங்க குடும்பத்த ஆட்டி படைச்சா. எங்க சொத்து எல்லாத்தையுமே அபகரிச்சுட்டு எங்கள வேலைக்காரங்க போல ட்ரீட் பண்ணா. அவங்கள்ட்டேருந்து அந்த சொத்து பத்த வாங்கணுங்கிறதுனால தான் என்னோட தங்கச்சி வந்து அப்படிலாம் நடிச்சா. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ." அந்த நேரத்துல தான் சித்தார்த் இப்படி தடுமாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சாலும், நேகா அதெல்லாம் ஏத்துக்கிற மாரியே இல்ல. பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.